அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரைக்குமே சிம்ம ராசியில் இருப்பார் சந்திரன். அப்படி சந்திர பகவான் சிம்ம ராசியில் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம், மனக்குழப்பங்கள் வரலாம். சிறு சிறு கவலைகள் வந்து போகலாம். ஆகவே அந்த கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அந்த நாட்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியிலிருந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அன்று பௌர்ணமி புதன்கிழமை, பங்குனி உத்திரம். பிறகு 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் தொடரும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். போராடி வெற்றி பெறக்கூடிய நாள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டால் பல பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடலாம். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்குமே துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சிகள் கிட்டும். பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். வாகன யோகம் இருக்குது. வீட்டில் விசேஷங்கள் இருக்குது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 8ஆம் வீடு. மேச ராசிக்கு சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனசோர்வுகள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். அதை பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக கடந்து செல்வது சரியாக இருக்கும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமையும், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்கள்லாம் இந்த வாரத்தில் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரைக்குமே சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். சிறு சிறு தோல்விகள், இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் வரும். அதை வந்தாலும் சமாளித்து உரிய காரியத்தை எல்லாம் தெரிந்து உடனடியாக சரி செய்து முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது. பிறகு 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியிலிருந்து பிறகு ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி நாள், பங்குனி உத்திரம், 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மனக்குழப்பங்கள் வரலாம். கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனதில் உறுதி தேவை. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. மற்றபடி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பயணங்கள், பிரயாணங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிக உழைப்பும் தேவை. பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சிகள் கிட்டும். பேரும் புகழும் கிடைக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 10 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது
மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். நல்லதொரு முயற்சிகள் வெற்றி பெறும். பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றிகள் தரும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று பௌர்ணமி புதன்கிழமை நாள் பங்குனி உத்திரம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. சிறு சிறு இடையூறுகள் தடைகள் தாமதங்கள் ஏற்படும். அதையெல்லாம் சரி செய்து அமைதியாக நிதானமாக விடாமுயற்சி கொண்டு பயணிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் தங்குதடை இல்லாமல் கவனமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும், 3 வெள்ளி 4 சனி 5 ஞாயிறு மாலை 6 மணி வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வரும். 5ஆம் வீட்டு சந்திரன் ஒரு மன அழுத்தத்தை மன குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாட்களை வைத்துக் கொள்வது நல்லது. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து மனபாரத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இயல்பாக வைத்துக் கொள்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் பெறும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமையும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இடம்பெயரும் போது குடும்ப வேலைகள் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக நிதானமாக அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று பௌர்ணமி புதன்கிழமை பங்குனி உத்திரம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அறிவுபூர்வமாக சிந்தித்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். எண்ணங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி தேவை. தொடர் முயற்சி தேவை. மற்றபடி பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. சிறு சிறு இடையூறுகள் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் அமைதியாக நிதானமாக வெற்றிக்காக தொடர்ந்து பாடுபட்டு நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம். மனக்கவலைகள் வரலாம். ஆகவே மனக்கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் கொஞ்சம் சந்தோஷமாக அமைதியாக ஆனந்தமாக அந்த நாட்களை இயல்பாக கடந்து செல்வது நல்லது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே 10 மணி வரைக்குமே சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே பிறகு ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி புதன்கிழமை பங்குனி உத்திரம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால
குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டு வேலைகளில் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். வாக்குவாதம், சண்டை, சச்சரவு இதுகளையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வரதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வரதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள் வரலாம், அதை சமாளித்து முன்னேறவும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாயும், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரைக்குமே சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. பிறகு வீண் அலைச்சல் ஏற்படலாம். அது நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கிற வேலையெல்லாம் உடனடியாக செய்து பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, பங்குனி உத்திரம். பிறகு 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாட்களில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் ஏற்படும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு உற்சாகமாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமையும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்துக்கு வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அன்பாக, நிதானமாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ஆகவே வீண் வாக்குவாதம், வீண் சண்டைகள் தவிர்க்கப்படுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். வீடு, பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களும், ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்களும், இரட்டிப்பு லாபம் கிட்டும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, புதன்கிழமை பங்குனி உத்திரம் அன்று. பிறகு 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாட்களில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. பிறகு வீண் அலைச்சல் ஏற்படலாம். அந்த வீண் அலைச்சலை தவிர்ப்பது, நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே நல்லபடியாக பயனுள்ளதாக மாற்றி வெற்றி பெறுகிற நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமையும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலே சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு 5ஆம் தேதி
ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானமாக இருப்பதால் குடும்ப சூழ்நிலையில் கவனமாக, அமைதியாக, யாரிடம் சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக, அன்பாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாயும், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே, பிறகு ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி, பங்குனி உத்திரம், 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கிட்டும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது 12ஆம் இடமாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும்போது பயணங்கள், பிரயாணங்கள் அதிகரிக்கும். பயண செலவு அதிகரிக்கும். ஆகவே அது நல்ல திட்டமிட்டு பயனுள்ள செலவாக, சுப செலவாக, நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். பல இடங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அப்படி முயற்சி செய்கிற போது பயனுள்ள, தேவையான, முக்கியமான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களும், ஞாயிறு போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அப்படி உழைக்க வேண்டிய நாளாக இருக்கிற போது சிறு சிறு தடைகள், தாமதங்கள் வரலாம். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் அடையாமல், தந்தையோடு கருத்து வேறுபாடுகள்லாம் வராமல், வெற்றிக்காக கொஞ்சம் சிந்தித்து பொறுமையாக, நிதானமாக கடந்து செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே, ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, புதன்கிழமை, பங்குனி உத்திரம், 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கிறது. இது மாதிரி நல்ல நாள். வெற்றிக்காக கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாள். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பயணங்கள், பிரயாணங்கள் மனதுக்கு பிடித்த நல்லதொரு வெற்றிகரமான பயணமாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் நன்றாக இருக்கும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால வீண் விரயங்கள் ஏற்படும். அது நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். அது நல்ல முயற்சியில் தேவையை பயன்படக்கூடிய முக்கியமான முயற்சிகளில் ஈடுபட்டு அது வெற்றிகரமான, பயனுள்ள,
முயற்சியாக நன்மையாக மாற்றிக்கொள்வது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் அந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து விடுவது நல்லது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மகர ராசிக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டிரம் நாளாக வருது. அதனால் கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள், கவலைகள் வந்து போகலாம். பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை டென்ஷன் இல்லாமல் கடந்து செல்வது நல்லது. பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே பிறகு ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, புதன்கிழமை பங்குனி உத்திரம், 2ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறும் என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காம உழைப்பை நம்பி முயற்சித்தால் போதுமானதாக இருக்கும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் பலம், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்களில் வெற்றி பெறும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வெற்றி கிடைக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சிகள் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். செய்தொழில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, புதன்கிழமை பங்குனி உத்திரம், 2ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் கன்னி ராசி சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டிரம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், எதிர்மறை எண்ணங்கள் வராமல் அமைதியாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள்லாம் அடையாமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. மற்றபடி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு, தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே பிறகு ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, புதன்கிழமை பங்குனி உத்திரம், 2ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை மேலோங்கும்.
பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. ஆகவே கொஞ்சம் மனக்கவலைகளும் மனக்குழப்பங்கள் உண்டாகும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மனதில் உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக நிதானமாக செல்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 9ஆம் வீடாக வர்றதுனால டென்ஷன் படபடப்பு இருக்கும். தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போனாலும் அதை பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியால் தொடர்ந்து முயற்சி செய்தால் பயனுள்ள நாட்களாக அமையும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.